இன்றைய தினம் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஒரு தொலைக்காட்சி ஒன்றுக்கு நேர்காணல் ஒன்று வழங்கியிருக்கிறார். அந்த நேர்காணல்ல 2 முக்கியமான விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இலங்கையில மீண்டும் ஒரு முறை மஹிந்த அலை வீசக்கூடும் என்று சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, இலங்கையில தற்பொழுது உள்நாட்டு போரானது உடனடியாக ஆரம்பிக்கப்பட மாட்டாது, ஆனால் எதிர்காலத்துல உள்நாட்டு போர் நடைபெறாமல் இருக்கும்னு சொல்ல முடியாது என்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது எதிர்காலத்துல மீண்டும் ஒரு முறை உள்நாட்டு போரானது ஆரம்பிக்கப்படலாம் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். இலங்கையில தற்பொழுது ஒரு சில நாட்களாக பார்த்தோம்னு சொன்னா, நிறைய மக்கள் இலங்கையில் இருக்க சாதாரண குடிமகன்ல இருந்து சர்வதேச அளவிலான இலங்கைக்கான சீன தூதுவர் உட்பட நிறைய பேர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை சந்திச்சு வராங்க. இலங்கையில் இருக்கிற அரசியல் தலைவர்கள், இலங்கையின் எதிர்கட்சியில் இருக்கிற முக்கியமான அரசியல்வாதிகள், இலங்கையில் இருக்கிற பெரிய பெரிய தொழிலதிபர்கள், இலங்கையில் இருக்கிற முக்கியமான நபர்கள், இப்படி நிறைய பேர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை தொடர்ச்சியாக சந்திச்சு வராங்க. இந்த சந்திப்பு தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனை பதிவு செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கூறியிருக்கிற இந்த 2 முக்கியமான விஷயம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனை பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.